எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நேரம் தனி கட்சி தொடங்க முடிவு செய்த நிலையில் மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் தன் ரசிகர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் புறப்பட்டார். எம்ஜிஆர் புறப்படுகிற தகவல் தெரிந்ததும் அலை அலையாக ரசிகர்கள் திரண்டனர். ரயில் திண்டுக்கல்லை அடைந்ததும் பேரலையாக மாறியது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டது. பொதுவாக ரயில் திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு 1 மணி நேரத்தில் சென்றுவிடும். ஆனால் அன்று ரயில் ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கி தவித்தது. அதனால் ஒரு கட்டத்தில் ரயிலை விட்டு இறங்கி வாகனத்தில் சென்று விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார் எம்ஜிஆர். அதை கேள்விப்பட்ட ரயில்வே அதிகாரிகள் எம்ஜிஆரை சந்தித்து, நீங்கள் ரயிலை விட்டு இறங்கி விட்டால் ரயில் மதுரை செல்லும் என்று உத்தரவாதம் இல்லை, கோபத்தில் ரயிலை நொறுக்கி விடுவார்கள் ரசிகர்கள் என்று சொல்ல எம்ஜிஆர் தொடர்ந்து ரயிலில் செல்ல முடிவு செய்தார். இதையடுத்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு 66 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 9 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. அந்த சம்பவம் தேர்தலுக்கு முன்பே எம்ஜிஆரின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்த நாள்.